நான் தமிழுங்க. பட் என்னோட மென்டர் அக்கா இருக்காங்கல்ல, அவங்க வந்து மேட் இன் ஆந்திரா. அவங்களுக்கு வந்து தெலுங்கு மட்டும் தான் தெரியும். பட் அவங்கள வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும், நெறைய பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் வாங்கணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா, நைட்லாம் உட்காந்து நம்ம அல்லு அர்ஜுன் படம், மகேஷ் பாபு படம் இதெல்லாம் பார்த்துட்டு, என் தெலுங்கு ஸ்கில்ஸ் எல்லாம் அப்ஸ்கில் பண்ணிட்டு, அக்காவ போய் இம்ப்ரெஸ் பண்ணலான்றதுக்காக அடுத்த நாள் வந்து "பாகா ఉంటావు, చాలా నచ్చింది" இந்த மாதிரிலாம் நெறைய விட்டு விட்டா போடுவேங்க. அக்காவும் தப்பு தப்பா தெலுங்கு பேசினாலும் பாவம் பிள்ளை ஏதோ ட்ரை பண்ணுதே அப்படின்றதுக்காக இம்ப்ரெஸ் ஆன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஹியூமன் பீயிங்ஸ்க்கு இல்லையா? நான் வந்து எனக்கு ஒரு லாங்குவேஜ் தெரியல அப்படின்னா அதை வந்து கேட்கறது மூலியமாவோ, பார்க்குறது மூலியமாவோ, பேசுறது மூலியமாவோ வந்து கற்றுக்கிறேன், அப்ஸ்கில் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரியே ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஒரு ஏஐ சிஸ்டம், ஒரு சேட்பாட்டோ இல்லை ஒரு வாய்ஸ் அசிஸ்டண்ட்டோ நம்ம அதுக்கிட்ட பேசுகிறோம், அது கூட டைப்பில் பேசுகிறோம் இல்லை வேர்டிங்ஸில் பேசுகிறோம் அப்படின்னா எப்படி வந்து அதை புரிஞ்சுக்குது அப்படின்றத பற்றி படிக்கிறது தான் இன்றைக்கி செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், இது டேட்டா சயின்ஸ் வித் கீர்த்தி. இன்றைக்கான எபிசோட் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் பற்றி தாங்க. ஸோ ஒரு மொழியை வந்து ஏஐ சிஸ்டமானது எப்படி வந்து கற்றுக்குது, அதில் என்னென்ன ஸ்டேஜஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதோட பார்ட் 1 தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செஷனுக்கான யூஸ் கேஸாக நம்ம எல்லாருமே சின்ன வயசில் விரும்பி கேட்ட ஒரு ரைம்ஸை தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன், விச் இஸ் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். ஸோ இந்த ரைம்ஸை எடுத்துகிட்டு இதை வந்து என்னோட ஏஐ சிஸ்டம்க்கு புரிய வைக்கணும் அப்படின்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கில் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் பண்ணணும் அப்படிங்கிறத தான் 1 by 1 பார்க்க போகிறோம். நேச்சுரலான டெக்ஸ்ட் ப்ராசஸிங் பண்ணுறதுக்கு முன்னாடி சில பல என்எல்பி டேர்ம்ஸ்லாம் வந்து இருக்குது, அதெல்லாம் என்னென்னு பார்த்துட்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த என்டையர் பேராகிராஃபும் இருக்குது இல்லையா, இந்த ரைம்ஸ் வந்து அப்படியே பேராவாக இருக்கும்ல. ஸோ இந்த பேராகிராஃபை வந்து கார்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கங்க. ஸோ கார்பஸ்குள்ளே இருக்க ஒவ்வொரு சென்டென்ஸுமே அந்த ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், ஹவ் ஐ வண்டர் வாட் யூ ஆர், இது ஒரு சென்டென்ஸ். அப்போ above the world so high like a diamond in the sky, இது ஒரு சென்டென்ஸ். ஸோ இந்த ஒரு சென்டென்ஸுமே அகெயின் ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸ்லேயுமே நிறைய வேர்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த வேர்ட்ஸில் நிறைய டூப்ளிகேட்ஸும் இருக்கும். சம்டைம்ஸ் ட்விங்கிள் ட்விங்கிள் அதுவே வந்து 2 வாட்டி வந்திருக்கு, ஓகேவா? ரெண்டும் ஒரே வார்த்தை தான், பட் ஒரு ரைமிங்காக அது 2 வாட்டி அவங்க போட்டிருக்காங்க. ஸோ டூப்ளிகேட்ஸ்லாம் இல்லாமல் மொத்தமாக நம்மளோட டாக்குமெண்ட்ஸில் எவ்வளோ வேர்ட்ஸ் இருந்ததோ அதை தான் வந்து வொக்காபுலரி அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுவாங்க. அண்ட் டூப்ளிகேட்லாம் கணக்கில்ப்பா, பொதுவாகவே ஒரு வார்த்தையும் வந்துட்டு சிம்பிளி வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் பண்ணுறதுக்காக பைத்தானில் வந்து 2 காமன் லைப்ரரிஸ் வந்து இருக்காங்க. அவங்கள வந்து என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து NLTK, நேச்சுரல் லாங்குவேஜ் டூல் கிட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்பேசிங்கிறது சும்மா சிந்தட்டிக் பார்சிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஏமா அப்போ ஸ்பேஸியாக மாறிச்சு அப்படின்னு நானும் தேடினேன். நம்ஃபி, ஸ்கைஃபை அந்த மாதிரி 5 எல்லோரும் வைக்கிறாங்க, நம்மளும் ஒரு ஹைஃபையாக வைக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்பேசி அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் வச்சுருக்காங்க அதோட ஆத்தரு. அண்ட் NLTK வந்து ரொம்ப வருஷமாக இருக்குங்க, 2001 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்பேசி வந்து கொஞ்சம் ரீசெண்ட் லான்ச் 2015 தான் வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறமா ஒரு 15 இயர்ஸ் கழிச்சு தான் வந்து வந்திருக்கு. ஸோ ரெண்டுலேயுமே இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற அந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கில் இருக்க எல்லா ஸ்டேஜஸ்மே வந்து நம்ம வந்து பண்ண முடியும். பட் NLTK வந்து கொஞ்சம் புராண காலத்தை சேர்ந்தது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அண்ட் அதில் வந்து லிமிட்டடான லாங்குவேஜஸ்க்கு மட்டும்தான் வந்து சப்போர்ட் இருக்குது. திஸ் இஸ் சம்திங் டு நோட். ஏன்னா நான் வந்து சொன்ன மாதிரி தெலுங்கு, தமிழ், மலையாளம், கன்னடம் இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜுக்குமே வந்து நமக்கு சப்போர்ட் இருந்தால் தான் நம்ம எல்லா லாங்குவேஜுமே நம்ம ஏஐ சிஸ்டம்க்கு சொல்லி புரிய வைக்க முடியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது NLTKக்கு லிமிட்டட் லாங்குவேஜஸ் சப்போர்ட் தான் இருக்குது. பட் ஸ்பேசிக்கு வந்து இட் இஸ் மல்டிலிங்குவல், அதில் வந்து 50+ லாங்குவேஜஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா NLTKயில் வந்துட்டு நிறைய வந்து ரூல் பேஸ்டாக வந்து எழுதி வச்சுருக்காங்க. அதாவது ரொம்ப பெரிய மாடல்லாம் பின்னாடி எதுவும் வைக்காமல் ரூல் பேஸ்டாகவே கொஞ்சம் நார்மலான இப்படி இருந்தால் இப்படி, இஃப் எக்ஸ் இஃப் ஒய் அந்த மாதிரியே வந்து நிறைய லாஜிக் வந்து எழுதி வச்சுருக்காங்க. பட் ஸ்பேசி வந்து அந்த மாதிரி கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பேக் எண்டில் வந்து கிராமர் பேஸ்டு டிக்ஷனரிஸ் அண்ட் பேக் எண்டில் வந்து நிறைய டீப் லேர்னிங் மாடல்ஸே வந்து டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஸ்பேஸில் இருக்க ஒரு ஃபங்க்ஷனை கூப்பிட்டு ஒரு வேலை பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு மாடலே வந்து ஒர்க் பண்ணி ஆன்சர் வந்து கொடுக்குது. NLTK யாருமே யூஸ் பண்ணலையா, ஸ்பேசி தான் அட்வான்ஸ்டாக போயிட்டுருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து நேச்சுரல் லாங்குவேஜ்
லாங்குவேஜ் ப்ராசஸிங்கில் பிகினராக இருக்கும்போது என்எல்டிகே தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க. கொஞ்சம் ரிசர்ச்சர்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்க. ஸ்பேசி வந்து நம்ம ப்ரொடக்ஷன் லெவலில் வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்டே நம்ம மேனுவலாக பண்ணுறோம், நம்மளாக ஓனாக க்ரியேட் பண்ணோம் அப்படின்றப்போ பைப்லைன் பில்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்குலாம் அட்வான்ஸ்டாக வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. நான் வந்து ரெண்டுத்துலேயுமே வந்து இப்போ கோட் காமிக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு எது ப்ரிஃபரபிளோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டேஜ் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோக்கனைசேஷன். டோக்கனைசேஷன்னா ஒன்றும் இல்லைங்க, டோக்கனாக பேசிக்லி இந்த கார்பஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து டோக்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கே தெரியும் இந்த கார்பஸ் ஃபுல்லாகவே நிறைய சென்டென்ஸ் இருக்குது, அந்த சென்டென்ஸ்குள்ளெல்லாம் வந்து நிறைய வேர்ட்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நாம் வந்து 2 விதமாக டோக்கனைஸ் பண்ணலாம். ஒன்று வந்து சென்டென்ஸ் டோக்கனைசேஷன், இல்லைன்னா வேர்ட் டோக்கனைசேஷன் பண்ணலாம். ஸோ சென்டென்ஸ் டோக்கனைசேஷன் பண்ணோன்னா ஒரு லைனுமே வந்து ஒரு டோக்கனாக ஸ்ப்ளிட் ஆகி வரும். இதுவே வேர்ட் டோக்கனைஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு வார்த்தையுமே வந்து ஒரு டோக்கனாக வந்து ஸ்ப்ளிட் ஆகி கமா போட்டு ஆட் ஆன மாதிரி நமக்கு கிடைக்கும். ஆல்ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்எல்டிகே லைப்ரரி வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும் நம்மளோட என்விரான்மெண்ட்டில். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா நம்மக்கிட்ட வந்து அதில் வேர்ட் டோக்கனைஸ் அண்ட் சென்ட் டோக்கனைஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 மாடியூல்ஸ் இருக்குது. அந்த மாடியூல்ஸை வந்து நம்மளோட என்விரான்மெண்ட்குள்ளே இம்போர்ட் பண்ணிவிட்டு நம்மளோட என்டையர் டேட்டாவையும் அதுக்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அதை அழகாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துரும். இந்த சேம் வே இப்போ நம்ம ஸ்பேசியில் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸ்பேசியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உள்ளுக்குள்ளே யூஸ் பண்ணுற ப்ராசஸ் வந்து வேரி ஆகும். எப்படின்னா ஸ்பேசியில் வந்து நிறைய மாடல்ஸ் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்கங்க. ஸ்மால் இங்கிலீஷ் மாடல், லார்ஜ் இங்கிலீஷ் மாடல், அந்த மாதிரிலாம் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நான் வந்து த்ரூ அவுட் வந்து ஸ்மால் மாடல் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பேசி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்மால் மாடலையும் உங்களோட சிஸ்டமில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ யார் இந்த மாடல்ஸ்னு பார்த்தீங்கன்னா நான் முதவே சொன்னேன் இல்லையா, ஸ்பேசி வந்து பேக்கெண்டில் நிறைய மாடலே ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம கேட்குற கேள்விக்கெலாம் அந்த மாடலை வச்சுக்கிட்டு தான் வந்து ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாடல் தான் வந்து இந்த மாடல். வந்து டோக்கனைசேஷன் பண்ணுறதுக்கான பைப்லைன் மாடியூலை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு டோக்கனைசேஷன் பண்ணிடலாம். ஸோ டோக்கனைஸ் பண்ண அவுட்புட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆல்ரைட். ஸோ நம்ம நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கில் பார்க்க போகிற ஸ்டேஜ் 2 என்னென்னா ஸ்டாப் வேர்ட்ஸ் ரிமூவல் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. ஸோ ஸ்டாப் வேர்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா திஸ் தட் அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய வச்சுருக்கோம்ல இங்கிலீஷில் கிராமருக்காக, அது எல்லாத்தையுமே வந்து நம்ம தேவையில்லைன்னு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா நாமளே வந்து ஜென்ரலாக ஒரு 8 மார்க் கொஷின் படிக்கிறோம் அப்படின்னா எது இம்பார்ட்டண்ட்டான கீவேர்டோ அதை மட்டும்தான் நல்லா படிப்போம் இல்லையா. ஏன்னா அதை தான் வந்து நம்மளோட ஆன்சர்ஸ் ஷீட்டில் டீச்சர்ஸும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஏஐ மாடலும் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம பேசுகிற மொழியை வந்து படித்து புரிஞ்சுக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தேவையில்லாத வேர்ட்ஸ்லாம் வேணாம், நீ மெயினாக என்ன பேசுகிற அதுதான் எனக்கு வேணும், அதை மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் வேர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக என்எல்டிகேல என்ன பண்ணுவாங்கன்னா என்எல்டிகேலேயே பை டிஃபால்ட்டாக வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்டாப் வேர்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் இருக்க வார்த்தைகள்லாம் நம்மளோட டோக்கனில் இருந்தது அப்படின்னா நாம் அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸ்பேஸில் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, இவங்க வந்து ஒரு சின்ன இங்கிலீஷ் மாடல் வந்து ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாடலை வந்து நம்ம கூப்பிட்டுட்டு நம்மளோட டெக்ஸ்ட்டை பாஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து இந்த வார்த்தை ஸ்டாப் வேர்டாக இல்லையா அப்படின்னு சொல்லி எஸ் ஆர் நோன்னு ஆன்சர் பண்ணும். ஸோ ஒரு டோக்கனையும் எடுத்துகிட்டு நம்ம வந்து அது ஸ்டாப் வேர்டாக இல்லையா அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டாப் வேர்டாக இருந்தது அப்படின்னா அதை வந்து டெலீட் பண்ணிடலாம். ஓகேவா. முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த 2 லைப்ரரியிலையுமே டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் கிராமர் படி வர ஸ்டாப் வேர்ட்ஸ் மட்டும்தான் வந்து அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இப்போ இது இல்லாமல் நம்ம வந்து ஒரு சேட் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். சேட்டில் வந்து நிறையா தேவையில்லாத நம்ம ஸ்லாங் மெசேஜஸ்லாம் அனுப்பிக்குவோம் இல்லையா, ஓய், ஹை, அந்த மாதிரி சில வேர்ட்ஸ்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் கூட ஸ்டாப் வேர்ட்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஸ்டாப் வேர்ட்ஸ்லாம் நம்ம டெக்ஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நாமளே வந்து கஸ்டமாக ஒரு ஸ்டாப் வேர்ட் லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த லிஸ்ட்டில் வந்து இந்த வேர்ட்ஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ரா தேவையான வேர்ட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேவையானதை ஆட் பண்ணிக்கலாமா. அதே மாதிரி அவங்க கிராமட்டிக்கலாக சில வேர்ட்ஸ்லாம் ஸ்டாப் வேர்ட்ஸ்னு ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் வந்து சில வார்த்தைகள் வந்து ஸ்டாப் வேர்ட்ஸ் இல்லை, அது எனக்கு தேவைப்படுது, நீ அதை ரிமூவ் பண்ணக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் எங்கே வந்து அந்த மாதிரி யூஸ் ஆகும்னா, இப்போ நம்ம வந்து ஒரு சென்டிமெண்ட் அனாலிசிஸ் பண்ணோன்னு வைங்களேன், அதுக்காக வந்து ஒரு ஏஐ மாடல் வந்து பில்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாடல் வந்து கஸ்டமர் வந்து ஐ ஆம் நாட் ஹாப்பி வித் த பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்கிறாருன்னா அந்த நாட் வந்து எனக்கு இப்போ ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த நாட்டை நான் எடுத்துட்டேன்னா ஐ ஆம் ஹாப்பி வித் த பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது மாறிடும் இல்லையா. ஸோ இந்த நாட் ரொம்ப முக்கியம் அப்படின்றதுக்காக இந்த நாட்டை வந்து நான் ரிமூவ் பண்ணக்கூடாது டோக்கன்ஸ்லேருந்து. பட் என்னோட ஸ்டாப் வேர்ட் லிஸ்ட்டில் நாட் இஸ் அ ஸ்டாப் வேர்ட், அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் கோடு எழுதியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம கஸ்டமாகவே ஒரு ஸ்டாப் வேர்ட் லிஸ்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு எதெல்லாம் நம்மளோட யூஸ் கேஸில் ஸ்டாப் வேர்ட்னு இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம டோக்கன்ஸில் அதில் ஏதாவது வார்த்தைங்க இருந்ததுன்னா அப்போ வந்து அதை ரிமூவ் பண்ணிடலாம். நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கில் ஸ்டேஜ் 3 நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டெம்மிங். ஸோ ஸ்டெம் அப்படின்னாவே நமக்கு நல்லா தெரியும், அது வந்து தண்டு அப்படிம்பாங்க இல்லையா. ஸோ நம்மளோட செடி வந்து ஃபுல்லாக காஞ்சு போயிட்டாலும் அந்த தண்டு வந்து இருந்ததுன்னா தண்ணி ஊற்றி ஊற்றி அதை எப்படியாவது வந்து வளர வச்சுக்கலாம் இல்லையா.
ஸோ இங்கேயும் வந்து நம்ம ஏஐ சிஸ்டம் அதே ஐடியாவை தான் ஃபாலோ பண்ணுது. என்ன பண்ணுதுன்னா, இங்கிலீஷில் வந்து ஒரு வேர்ட் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் இந்த மாதிரி நிறைய போயிட்டே இருக்கும். அப்படின்றதுனால கிராமர்லாம் ஃபுல்லாக நம்மளால் படிக்க முடியாது. நம்ம என்ன பண்ணிக்கலாம், டென்ஸ் எல்லாம் அப்புறமா படிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அது என்ன வார்த்தை அப்படிங்கிறத படிக்கலாம். அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட டோக்கன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸ்டாப் வேர்ட் ரிமூவ் பண்ண அந்த டோக்கன்ஸ் எடுத்துகிட்டு அந்த டோக்கன்ஸ் எல்லாத்தையுமே அதோட ஸ்டெம்முக்கு வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. அதாவது அதோட பிகினிங் வேர்டு என்னவா இருக்கும், அதோட ஸ்டாண்டர்டான ஃபார்ம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஸ்டெம்மிங் வந்து பண்ணுறதுக்காக என்எல்டிகேல வந்துட்டு நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம்மர் வந்து அவைலபிளாக இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டர் ஸ்டெம்மர். ஸோ போர்ட்டர் ஸ்டெம்மர் வந்து ஒரு ரூல் பேஸ்டு ஸ்டெம்மர், ஒன்லி இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு மட்டும்தான் வச்சுருக்காங்க. இது வந்து ரூல் பேஸ்ட் அப்படிங்கிறதுனால பொதுவாக வந்து இப்போ ப்ளூரல் இருக்குது, ஆப்பிள்ஸ்னால் அப்போ ஆப்பிள்ஸ்ன்னு இருந்தால் ஆப்பிள்னு மாற்றிடு, ஈடின்னு இருக்குது, ஐஎன்ஜின்னு எண்ட் ஆகுது, இந்த மாதிரி இருக்குன்னா அது எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிவிடு, அந்த மாதிரி ரூல்ஸ் வந்து எழுதியிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி வந்து அவங்க ஸ்டெம்மிங் வந்து பண்ணுவாங்க. ஸோ நம்ம டோக்கன்ஸ் வந்து அந்த ஸ்டெம்மரை க்ரியேட் பண்ணி அதுக்கு பாஸ் பண்ணோம் அப்படின்னா டோக்கனைசேஷன் பண்ணிடுவாங்க. இன்னொரு ஸ்டெம்மர் இருக்குது, இது வந்து ஸ்னோபால் ஸ்டெம்மர். ஸ்னோபால் ஸ்டெம்மர் வந்து போர்ட்டர் ஸ்டெம்மரோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் மாதிரி. போர்ட்டர் ஸ்டெம்மரில் இருந்த எல்லாமே இதுலேயும் இருக்கும், பட் இது வந்து இட் இஸ் மல்டிலிங்குவல். அண்ட் நெக்ஸ்ட் வந்து லான்செஸ்டர் ஸ்டெம்மர். இந்த லான்செஸ்டர் ஸ்டெம்மர் என்னன்னு பார்த்தீங்கன்னா போர்ட்டர் ஸ்டெம்மரை விட செம்ம ஃபாஸ்ட்டான ஒரு ஸ்டெம்மர். பட் இதில் என்ன ப்ராப்ளம்னா, எல்லா வேர்டையும் வந்து அப்படியே ஈவு இறக்கமே இல்லாமல் சாப்னு வந்து சாப் பண்ணிட்டு போயிடும். ஸ்டெம்மு வந்து எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேர்டையுமே வந்து ரொம்ப வேகமாக சாப் பண்ணுறதுனால ரொம்ப ஒரு மீனிங்லெஸ்ஸான வேர்டாக இருந்தால் கூட சாப் பண்ணிட்டு போயிட்டே வந்து இருக்கும். அண்ட் இன்னும் உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணணும், எனக்கு சில வார்த்தைகள் மட்டும் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணால் போதும் அப்படின்னா நமக்கு ரெஜெக்ட்ஸ் வந்து தெரியும் இல்லையா. ஸோ ரெஜெக்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்மளோட டெக்ஸ்ட்டோட ஃபார்மை வந்து நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி வந்து நம்ம மெஷினுக்கு வந்து புரிய வைக்கலாம். ஸோ நாமளே வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ரூல் இருக்கா அதை வந்து சாப் பண்ண, அதாவது ஐஎன்ஜின்னு எண்ட் ஆகுதா, ஸோ டாலர் சிம்பிள் போட்டு அதை வந்து சாப் பண்ணிவிடு, ஏபிள் அந்த மாதிரி முடியுதா, அந்த மாதிரி இருந்து அதை சாப் பண்ணிவிடு இப்படின்னு சொல்லி நாமளும் கூட வந்து ஸ்டெம்மிங்க்கு ரூல்ஸ் வந்து கொடுக்கலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டெம்மர் வந்து ரெஜெக்ட் ஸ்டெம்மர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டெம்மிங் வந்து என்எல்டிகேல மட்டும்தான் வந்து பண்ண முடியும். ஸ்பேசியில் வந்து ஸ்டெம்மிங்க்குன்னு தனியாக சப்போர்ட் வந்து கிடையாது. ஸ்டேஜ் 4 வந்து லெமட்டைசேஷன். அதோட டோக்கன்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லெம்மா வேர்டை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அந்த முதன்மையான பிரதானமான வார்த்தையை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்காக என்எல்டிகேல வந்து வேர்ட்நெட் லெமட்டைசர் அப்படின்னு வந்து ஒரு மாடியூல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாடியூல் வந்து எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நிறைய கிராமர் பேஸ்ட் அந்த டிக்ஷனரி பேஸ்டு ரூல்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணி ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. எந்த டேட்டா செட்லன்னு பார்த்தீங்கன்னா வேர்ட்நெட் கார்பஸ் அப்படின்னு ஒரு டேட்டா செட், அதாவது ஆன்லைனில் இருக்க பிளாக், விக்கிபீடியா போஸ்ட்ஸ் அந்த மாதிரி எடுத்து வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாடல் கிட்ட நான் வந்து என்னோட டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு உனக்கு தெரிஞ்சதை வச்சு என்னோட டோக்கன்ஸில் இருக்க லெம்மாவெல்லாம் நீ கண்டுபிடி அப்படின்னு கோட் எழுதி கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு அவுட்புட் கொடுத்துரும். ஸோ இதே மாதிரி நம்ம லெமட்டைசேஷன் வந்து ஸ்பேசிலையும் பண்ணலாம். ஸோ ஸ்பேஸில் வந்து நம்ம லெமட்டைசேஷன் பண்ண முடியும். அது வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா, நான் முதவே சொன்ன மாதிரி இதில் வந்து ஒரு ஸ்மால் இங்கிலீஷ் மாடல் வந்து அவங்க டெவலப் பண்ணியிருப்பாங்கல்ல, நம்ம கூட டவுன்லோட் பண்ணோம் இல்லையா, அந்த மாடல் கிட்ட ஆரம்பத்துலேயே நான் என்னோட டெக்ஸ்ட்டை வந்து கொடுத்துருவேன். அதாவது என்னோட இந்த ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டாரை எடுத்த உடனே வந்து அதுக்குள்ளே கொடுத்துட்டேன்ல. ஸோ அங்கே வந்து டிஃபால்ட்டாகவே வந்து அந்த மாடியூல்லே வந்து ஒரு பேராமீட்டர் வந்து செட் ஆகுது. அதில் வந்து என்னோடய வேர்டோட லெமாவை போய் நான் வந்து கண்டுபிடிச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் கேட்பீங்க, ஸ்டெம்மிங்கும் லெமட்டைசேஷனும் கிட்டத்தட்ட ஒரே விஷயத்தை தானே பண்ணுது, எதனால் வந்து லெமட்டைசேஷன் ஒன்று ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்கம்மா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட்டு வரலாம். நம்ம ஸ்டெம்மிங் வந்து பண்ணும்போது சில வார்த்தைகள் வந்து மீனிங்லெஸ்ஸாக வந்து வந்துடுது நமக்கு. சில எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்கிறேன். ஹிஸ்ட்ரி அப்படின்ற வேர்டு வந்து ஹிஸ்டோரி அப்படின்னு வந்து மாறிடுது. ஹிஸ்டோரின்றதுலாம் ஒரு ஏற்றுக்க முடியாத வார்த்தை இல்லையா, அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது இல்லை. அண்டு கங்க்ராச்சுலேட் அப்படிங்கிறதுலாம் கங்க்ராஜூ அப்படின்ற மாதிரி ஸ்ப்ளிட் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி சில வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப மீனிங்லெஸ்ஸாக இருக்குப்பா, இதெல்லாம் வந்து நல்லதுக்கு இல்லை அப்படின்ற காரணத்தினால லெமட்டைசேஷன் வந்து பண்ணுறாங்க. அண்ட் லெமட்டைசேஷன் வாஸ் பேக்டு பை அ மாடல். நல்லா பார்த்தீங்கன்னா என்எல்டிகேல வந்துட்டு வேர்ட்நெட் கார்பஸ் யூஸ் பண்ணி ஒரு மாடல் வச்சு பண்ணுறாங்க. அதனால இது கொஞ்சம் கரெக்டாக வந்து சொல்லுது, ரொம்ப மோசமாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதில்ல. அண்ட் ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா லெமட்டைசேஷன் பண்ணுறதுக்கு அந்த இங்கிலீஷ் மாடல் நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாடல் வந்து என்எல்டிகே விட இன்னும் அட்வான்ஸ்டான மாடல்.
வார்த்தைகள். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அதோட சரௌண்டிங் வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு கூட வந்து அது என்ன வார்த்தையாக இருக்கும். ஸ்டெம்மிங்கை விட லெமடைசேஷனுக்கு வந்து டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கும். ஸோ நீங்கள் என்ன யூஸ் கேஸ் சால்வ் பண்ணுறீங்க, உங்களோட யூஸ் கேஸ்க்கு உங்களுக்கு வார்த்தைகள் வந்து மீனிங்ஃபுல்லாக வேணுமா, மீனிங்லெஸ்ஸாக வேணுமா அப்படின்றத பொறுத்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து வெறும் சென்டிமெண்ட் அனாலிசிஸ் தான் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட்டை வந்து யாருமே படித்து பார்க்க போகிறதே கிடையாது. இது ஒரு டோக்கன், அவ்வளோதான் இல்லையா? ஸோ அப்போ வந்து நீங்கள் ஸ்டெம்மிங்கோடய நிப்பாட்டிக்கலாம், டைம் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். இதுவே நீங்கள் வந்து ஒரு சேட் பாட் பில்ட் பண்ணுறீங்க, ஸோ நீங்கள் சேட்டாக வந்து திருப்பி வந்து ஹியூமன் கூட பேசணும் அப்படின்ற பட்சத்தில் புரியாத வார்த்தையெல்லாம் வந்து எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா? ஹிஸ்டோரி அப்படின்லாம் சொன்னால் வந்து எனக்கு புரியாது இல்லை. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் லெமடைசேஷன் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். பிஓஎஸ் டேகிங். பிஓஎஸ்னால் பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச், அதாவது நம்ம சொற்களின் வகைகள் அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்கங்க. ஸோ எப்பயுமே ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேர்டுக்கு வந்து கிராமட்டிக்கலாக வந்து ஒரு பேர் வந்து இருக்கும் இல்லையா? அந்த கிராமட்டிக்கலான பேரையும் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த வேர்டோடு சேர்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னு வைங்களேன், நம்மளோட மெஷின் லேர்னிங் மாடலை நம்ம ட்ரெயின் பண்ணும்போது சென்டிமெண்ட் அனாலிசிஸோ சேட் பாட்டோ எது பண்ணுறோமோ அப்போ வந்து நம்ம வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இந்த காரணங்களுக்காக பிஓஎஸ் டேகிங் பண்ணுறது சில யூஸ் கேஸ்க்கு வந்து தேவையானதாக இருக்கும். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச் அப்படின்னோட எனக்கே வந்துட்டு கிராமர்லாம் மறந்துருச்சே அப்படின்னு சொல்லி தான் தோணுச்சு. நான் மறுபடியும் வந்து என்னோடய கிராமர்லாம் ரீகால் பண்ணிவிட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ என்எல்டிகேல பண்ணுறதுக்கு வந்து பிஓஎஸ்க்குன்னு தனியாக ஒரு மாடியூல் இருக்குது. அதை வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம எது பிஓஎஸ் டேக்னு சொல்லி கண்டுபிடிச்சி எழுதிக்கலாம். அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நீ வெறும் நவுனு வேர்வு தானே சொன்ன, அது என்ன என்என்பி அப்படின்னா நவுன்லேயே வந்து அகைன் வந்து ப்ராப்பர் நவுன் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய சப்டிவிஷன் இருக்குது. ஸோ அவ்வளோ டீப்பாக வந்து நான் இறங்கல, பட் ஓவரால் வியூ தான் வந்து நான் அவங்களுக்கு கொடுத்தேன். ஸோ இந்த மாடியூல்ஸ்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணும்போது ரொம்ப உள்ளே இறங்கி என்னென்னு தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ நாம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட மாடலுக்கு நவுன் சொல்லிக் கொடுக்கணுமா, வேர்ப் சொல்லிக் கொடுக்கணுமா, அட்வர்ப் சொல்லிக் கொடுக்கணுமான்றதை வச்சு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பேஸிலையும் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி அந்த இங்கிலீஷ் மாடலை நம்ம லோட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம டெக்ஸ்ட்டை மாடல் கிட்ட கொடுத்த உடனே வந்து அந்த டோக்கன்லாம் யார் அப்படின்றத வந்து டான் அவன் கண்டுபிடிச்சி வந்து நமக்கு சொல்லிடுவான். ஸோ அகைன் வந்து இந்த பார்ட் ஆஃப் த ஸ்பீச் வந்து எல்லா என்எல்பி ப்ராசஸ்லையுமே வந்து யூஸ் பண்ண மாட்டாங்கங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட் சமரைசேஷன் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன், பெரிய பேராகிராஃபை ஒரு 3 லைனை வந்து நீங்கள் மாற்றணும் அப்படின்னா எந்தெந்த வார்த்தைகளை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து நான் வந்து எடுத்துகிட்டு வந்து சமரியில் சொல்லணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் அந்த பெரிய பேராகிராஃபில் இருக்க நவுன்ஸை மட்டும் வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ நவுன் எங்கெல்லாம் இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சமரியில் வந்து அதை ஆட் பண்ணியிருக்கணும், அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் மாடலை வந்து ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறமா அதை எவாலுவேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு கிராமட்டிக்கலி வந்து நிறைய நவுன்ஸ் எல்லாம் இருந்ததில்ல, அதெல்லாம் இருக்கா கரெக்டாக, வேர்ப்ஸ் எல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்களா, அந்த ப்ரொனவுன்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரிலாம் நீங்கள் வேலிடேஷனுக்காக யூஸ் பண்ணலாம். ஸோ ஜென்ரலாக வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச் வந்து உங்கள் மாடலோட கிராமர் எங்கெல்லாம் தேவைப்படுதோ, எங்கெல்லாம் நீங்கள் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைமில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நாட் அ மேண்டட்டரி ஸ்டெப். என்டிட்டி ரிகக்னிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நேம்டு என்டிட்டிஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம ஒரு டெக்ஸ்ட்டில் பேசிகிட்டு இருக்கோம், ஒரு பேராகிராஃப் கொடுக்குறாங்க நம்மக்கிட்ட அப்படின்னா அந்த பேராகிராஃபில் இருக்க ஒரு நபர், ஒரு இடம், இல்லை ஒரு ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி அந்த பேர் எல்லாத்தையுமே வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது தான் வந்து என்டிட்டி ரெகக்னிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நேம்டு என்டிட்டி ரெகக்னிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அப்படின்றது ஒரு ஹெட்லைன்ஸ் ஆஃப் த நியூஸாக இருக்குது. அப்படின்னா தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்டை குறிக்குது, ஜெயலலிதா அப்படிங்கிறவங்க ஒரு இம்பார்ட்டன்ட் பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டி, அந்த நபரை குறிக்குது. அண்ட் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆர்கனைசேஷன், பெரிய செயின் ஆஃப் ஆர்கனைசேஷன் இல்லையா, அதை வந்து குறிக்குது. ஸோ நம்மளோட பேராகிராஃபில், நம்மளோட டெக்ஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டெக்ஸ்ட் சமரைசேஷன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வார்த்தைகள்லாம் கண்டிப்பாக வந்து என்னோட சமரி அவுட்புட்டில் இருந்தே ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணலான்னா, நேம்டு என்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லி இவங்களெல்லாம் ரெகக்னைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா என்னோட மெஷின் லேர்னிங் மாடலுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது இந்த வார்த்தைகளெல்லாம் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கப்பா, இதெல்லாம் வந்து நம்ம கொஷின் பேப்பருக்கு டீச்சர்ஸ் வந்து சொல்லுவாங்க இல்லையா ஸ்கூல் டேஸில், இந்த 8 மார்க் கண்டிப்பாக வரும்டா பப்ளிக் எக்ஸாமுக்கு, கண்டிப்பாக படிங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம மாடலை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நேம்டு என்டிட்டி ரெகக்னிஷன்.
ரெகக்னிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம NLTKலையும் பண்ணலாம், ஸ்பேஸிலையும் பண்ணலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டாரில் வந்து நேம்டு என்டிட்டிஸ் எதுவுமே அதிகமாக இல்லைன்ற காரணத்தினால நான் இன்னொரு ஃபேவரட் ரைம்ஸ் ஆஃப் மை டாட்டர் வந்து எடுத்துக்கிட்டேன். அது வந்து புசிகேட். ஸோ இதில் வந்து லண்டன்லாம் வரும், அதனால் அதை வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு இந்த என்னென்ன பிளேஸ் இருக்குது, என்னென்ன ஆர்கனைசேஷன் இருக்குது, என்னென்ன பர்சன் பேர் இருக்குது, அது எல்லாத்தையுமே வந்து அழகாக வந்து நேம்டு என்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துரும். ஸோ ஒரு ஃப்ளோவாக பார்த்தோம் அப்படின்னா, இப்போ டெக்ஸ்ட்டை வச்சு நம்ம ஒரு ஏஐ சிஸ்டம் பில்ட் பண்ணுறோம், ஒரு மெஷின் லேர்னிங் மாடலை வந்து அதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதில் வந்து எப்போதுமே கண்டிப்பாக சில ஸ்டேஜஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த டோக்கனாக உடச்சிக்குவாங்க. செகண்ட் வந்து தேவையில்லாததெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க, ஸ்டாப் வேர்ட்ஸ் ரிமூவல். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா எய்தர் ஸ்டெம்மிங் ஆர் லெமடைசேஷன். ஸோ அந்த வார்த்தைகளை வந்து அதோட மூல வார்த்தைக்கு வந்து மினிமைஸ் பண்ணிக்கிறாங்க, ரூட் வேர்டு என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் இந்த பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச் டேகிங் அண்ட் லாஸ்ட்டாக சொன்ன நேம் என்டிட்டி ரெகக்னிஷன் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட யூஸ் கேஸை பொறுத்து. செஷனோட எண்டுக்கு நாம் வந்துட்டோம். நீங்கள் டேட்டா கரியரில் என்ட்ராக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை டேட்டா சயின்ஸ்க்கு இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன், ரெஸ்யூம் ரிவ்யூ, ப்ராஜெக்ட் கைடன்ஸ், இந்த மாதிரி எந்த ஃபீல்ட்லையாவது அசிஸ்டன்ஸ் தேவைப்படுது உங்களுக்கு அப்படின்னா, நான் ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் டாப்மெட்டில் 1-to-1 செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். என் கூட கால் புக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, உங்கள் டேட்டா ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.